வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுல்ல 1/2 கப் ரவை எடுத்துக்கிறோம். அந்த ரவையை முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சிடுறோம். ஒரு 15 டு 20 நிமிஷம் இந்த ரவை நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் அரிசி மாவு சேர்த்திக்கிறோம். இதுதான் ரேஷியோ. 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1/4 கப் மைதா. இதுதான் ரேஷியோ. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 1 கப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் வேணும்னா நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். இதில் நம்ம இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகை நம்ம 1-2 பிடிச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மிளகு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 1/2 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவிக்கிறோம். துருவி போட்டுட்டா குழந்தைங்களுக்கு வாயில் வராது. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக இஞ்சியை இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. அடுத்ததான் நாம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு சேர்த்து வேணும்னா போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு வாயில் படுங்கிறதுக்காக 1 மட்டும் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தனியாக வச்சிடுறோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பில் ஒரு நல்லா ஃப்ளாட்டான தோசை பேனாக வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு தோசை ஊற்றும்போது ஈஸியாக வரும். அந்த பேனில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றியும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றி விடுறோம். எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுறோம். ஊற்றிட்டு சுற்றியும் எண்ணெய் ஊற்றிடுறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுறோம். அப்போ தான் இந்த பர்னர் நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லா பக்கமும் வேகாது. அதனால் இப்படி சுற்றி சுற்றி விடுறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு இப்படி மெதுவாக எடுத்து எடுத்து விடுங்க. வேகமாக எடுத்துட வேண்டாம். மெதுவாக எல்லா பக்கமும் பேனை திருப்பி திருப்பி இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுருங்க. நல்லா அடியில் செவந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுறணும். அதை டச் பண்ணவே கூடாது. அடியிலையும் நல்லா செவந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டா நல்லா செவந்துடும். செவந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எடுத்துட்டோம். மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே விட்டுறணும். பாருங்கள், ஓரத்தில் எல்லாம் நல்லா இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம தோசை எடுத்துட்டா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, நம்ம ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு சட்னி கூட சர்வ் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். இந்த ரவா தோசை ஊற்றும் போது நம்ம கவனிக்க வேண்டியது, முதல்ல தோசை பேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. குழியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தோசை நல்லா வராது. இதுதான் ஃபஸ்ட்டு டிப். அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம தோசை ஊற்றும் போது ஒரு தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயமோ இல்லை உருளைக்கிழங்கோ போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஊற்றும்போது நம்மளுக்கு தோசை ஈஸியாக வரும். அதே மாதிரி மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி சுற்றியும் ஊற்றி விடுங்க. ஒரே பக்கம் ஊற்றாதீங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பறந்து ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மாவை வச்சுட்டு ஃபில் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் நம்ம செய்கிறனால இந்த தோசை வந்து அடியில் பர்னர் சின்னதாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் எது பெரிய பர்னரோ அதில் வச்சுக்கோங்க. நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது பெரிய பர்னராக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் ஈஸியாக வெந்துடும். அதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வேகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 4 to 5 தோசை ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரவா தோசை வீட்லேயே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக பொறுமையாக இருக்கணும் இந்த ரவா தோசை சுடுறதுக்கு மட்டும்.
அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. இந்தாண்ட 2 நிமிஷம், அந்தாண்ட 2 நிமிஷம், மறுபடியும் 1 நிமிஷம். ஸோ ஒரு தோசைக்கு 5 நிமிஷம் பக்கமாக வரும். அப்போ தான் நம்மளுக்கு இந்தளவு தோசை கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது தோசை. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.